கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 31வது அதிகாரம் 15வது வசனத்திலே மேகமே ரதம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். வேதம் முழுவதிலும், பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய வாகனம் எதுவென்றால் அது மேகஸ்தம்பமாகவே இருக்கின்றது. மனிதர்களை சந்திக்க அவர் வரும்போதெல்லாம் மேகத்திலே தான் வருகிறார். புதிய ஏற்பாட்டிலும் லூக்கா 9:34-35 பார்ப்போமானால், இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மேகம் நிழலிட்டது. மேகத்திலிருந்து தான் சத்தம் கேட்டது. மோசேயிடமும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் சரி, அவர் வரும்போது எல்லாம் மேகத்திலிருந்து தான் வருகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது மேகம்தான் அவருடைய ரதமாயிருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆம், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 104:3 அவர் மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்கிறார் என்று. பாருங்கள், மேகம்தான் அவர் கடந்து வருகிற ரதமாம். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு பயன்படுத்தும் ரதம் மேகமே. மேகம் என்பது எதை குறிக்கிறது? வேதம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று. யார் இந்த மேகம்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சாட்சிகளே மேகங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள்தான் அவரை சுமந்து செல்லுகிற பாக்கியம் பெற்ற ரதங்கள். அப்படி என்றால், தேவன் ஒரு இடத்திலிருந்து கடந்து செல்ல மேகம் அவரை சுமந்து செல்வது போல, இப்பூமியில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு தேவ பிள்ளைகளே அவரை சுமந்து செல்லுகிற மேகங்கள். பாருங்கள், சீனாய் மலையிலும் சரி, மறுரூப மலையிலும் சரி, தேவனுடைய சத்தம் அந்த மேகத்திற்குள் இருந்துதான் வந்தது. ஆம், இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் மேகத்திற்குள் இருந்துதான் வருகிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.